ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே ஈவினிங்க. டீ குடிக்கிற டைம் வந்துடுச்சுங்களா, சரி ஓகே அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தா நம்ம செம்பருத்தி பூ வந்துட்டு என்னை கவனிக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி இரு உன்னை வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 செம்பருத்தி பூத்து வச்சுங்க. அப்போ 2 செம்பருத்தி சாமி ஃபோட்டோ வச்சுட்டு 2 செம்பருத்தி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. எனக்கு எப்போவாஸ் தோணுச்சுன்னா நான் இந்த மாதிரி செம்பருத்தி பூ போட்டு வரட்டி மாதிரி வச்சு குடிப்பேங்க. ஒன்றும் டேஸ்ட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஆனால் சரி ஓகே நம்ம அதை வந்து கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி நான் எடுத்து குடிப்பேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி மரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கிற மாதிரிங்க. நான் வீடு வாங்கின புதுசில் இந்த மரம் இருந்துச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்சி அடிச்சிட்டே இருந்துச்சுங்களா, எனக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. என்னடா இது எத்தனை தடவை வெட்டி விட்டாலும் இப்படி பூச்சி அடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து இது வேலை செய்கிறவங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சரி நாளைக்கு எடுத்து போட்டுடலாம் நாளானைக்கு எடுத்து போட்டுடலான்னு சொல்லி அவங்களும் டைம் தள்ளிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரம் மழை வந்துருச்சுங்க ஆடி மாதம். ஸோ இந்த வந்து அப்போ எடுக்கணுங்கிறதே நான் மறந்துட்டேன். இந்த மரத்தையே நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்த எனக்கு ஒர்க் டென்ஷனில் அந்த வீடு ஆல்ட்ரு டென்ஷனில் இதை மறந்தே போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாள் கண்டுக்காமே விட்டுட்டேங்க. இந்த மரம் இருக்கிறதே கவனிக்கவே இல்லை. சரி நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு நாள் பிளான் பண்ணி இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப தாங்க நான் நோட் பண்ணுறேன் இதில் அத்தனை மொட்டு வச்சுருக்கு, புதுசு புதுசாக அழகழகாக இலையெல்லாம் விட்டுருக்கு. அப்போ நினச்சேங்க இது நம்ம எத்தனை தடவை தூக்கி போடணும்னு நினச்சோம். ஆனால் இது பாருங்கள், நான் தூக்கி போடணும்னு நினச்சதுக்கப்புறம் தாங்க இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படி வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உன்னை நம்ம தூக்கி போடணும்னு நினைக்கிறப்ப பாருங்கள் அது வந்து என்னை தூக்கி போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ வந்து மொட்டு வச்சுருக்குங்க. அவங்க கூட சொன்னாங்க இது நீ வெட்டணும்னு நினச்சி, ஆனால் இது பாரு இது எப்படி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒரு 2-3 டைம் வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டாங்க. ஆனால் வேர் வந்து என்னால் எடுக்க முடியலைங்க. கொஞ்சம் பெரிய மரமாகவே இருந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டெய்லி 2 பூ 3 பூ குடிச்சிட்டே தாங்க இருக்குது. இப்போ இந்த மரத்தை எனக்கு எடுக்கிறதுக்கு மனசு வருமானு கேட்டால் சத்தியமாக வராதுங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மரம். இது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ராப் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது கண்டிப்பாக இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுங்க. கண்டிப்பாக மரம்லாம் உண்மையாலுமே வந்து நம்ம கூட நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸில் தாங்க க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தாங்க இருக்குது. அதுகளுக்கு கூட நம்மளை விட்டுட்டு போகிறக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்ம ஈஸியாக ஒரு மரத்தை வெட்டி தள்ளிடுறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன செடி வைங்க. ஒரு துளசி செடி ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது வைங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. நான்லாம் உண்மையாலுமே ரொம்ப செடிக்கிட்டலாம் பேசுவேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வேலை நடந்தப்பங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் காம்பவுண்ட் வால் கட்டினோம். கருங்கல் வச்சு ஃபவுண்டேஷன் போட்டு எடுத்து கட்டினோம். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நல்லா ஒரு குண்டு மல்லி செடி பெருசாக இருந்துச்சுங்க. ஒரு 3 செடி இருந்துச்சுங்க. அப்போ நாங்களாம் இங்கே வந்து ஃபுல்லாக நடந்து இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு ஃபுல்லாக இந்த சைடு இருந்தது எல்லாமே போயிடுச்சுங்க. அந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு எங்கேருந்தா வேர் முளைச்சி வந்துச்சுன்னு தெரியலைங்க, அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இது பார்த்திங்கன்னா துளசி செடிங்க. இது இந்த இந்த விதை வந்து எங்கேருந்து விழுந்து வச்சுனே தெரிலைங்க. இது வந்து அந்த கிச்சன் சாம்பர் பின்னாடி அந்த தண்ணி போகிற இடத்துல வந்து முளைச்சிருக்குங்க. மண்ணில் வச்சாதாங்க உண்மையாலுமே அதோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது. செடியில் பாட்டில் வச்சோம்னா அதோட க்ரோத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மண்ணில் வச்சு அதோட க்ரோத்தே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். இது ஒரு துளசி செடி தான் விதை போட்டு வளர்ந்துருக்கிறது. இத்தனை கருவேப்பிலை கன்று வளர்ந்துருக்குங்க. பட் இதில் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு பூச்சி அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பெருசாக க்ரோத் இல்லை. நிறைய கருவேப்பிலை மரம் இருந்துச்சுங்க. நாங்கள் முன்னாடி காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டுறக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டோங்களா, இப்போ திரும்ப எல்லாம் முளைச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. நான் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாலேயே. இந்த கீரை பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தானாக முளைச்சது தாங்க. அது ஒரு 2 டைம் அறுவடை பண்ணிட்டாங்களா, அதனால் அது கொஞ்சம் டல்லாகிடுச்சு. இது புதுசாக முளைச்சிதுங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை கன்று இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த செவ்வரணி மரத்துக்கும் வந்து ஒரு பெரிய இதுவே இருக்குங்க, கதையே இருக்குதுன்னு சொல்லலாம். நாங்கள் வீடு வாங்கின புதுசுலேங்க ஒரு பெரிய பழைய தென்னை மரம் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்து தென்னை மரம் இருந்துச்சுங்க. அப்போ வந்து ஒரே ஒரு தென்னை மரம் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி ஓகே அப்போ 4 தென்னை மரமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கினோங்க. 3 வாங்கி 2 வந்து நாட்டு மரம் வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஹைப்ரிட் தாங்க. வாங்கியிருக்கிறப்போ அப்போ வீட்டு வேலை நடந்தப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாங்க, நாங்கள் ஒரு பின்னாடி ரூம் எடுக்கிறதா பிளானே இல்லை. திடீர்னு அதை ஆல்ட்ரு பண்ண ஆரம்பிச்சனால இந்த மரத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 2 மரமும் செத்து போச்சுங்க. இந்த ஒரு மரம் மட்டும் எப்படியோ வந்து பொழைச்சி வந்துடுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட எத்தனை நாள் அப்படி சும்மா ஒரு ஓரமாகவே கிடஞ்சி தெரியுங்களா. அதுக்கப்புறம் தூக்கி ஓகே கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நட்டு வச்சோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து அடுத்து ஒரு 2 மாதத்தில் பிளான் பண்ணனால அந்த பெரிய மரத்தை வந்து வெட்ட வேண்டிய மாதிரி ஆயிடுச்சுங்க.
அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது வந்து இந்த ஓலையெல்லாம் விழுகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா. சரி ஓகே அதை வெட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இது ஒரு ஒத்த தென்னை மரமாக ஆயிடுச்சுங்களா. அப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வச்சிட்டிங்கன்னா அதோட வேர் வந்து பயங்கரமாக பெருசாக வந்துடும், ஸோ அதை வந்து தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் தூக்கறலாம்னு நினைக்கிறப்ப இதுவும் அதே மாதிரி தாங்க, என்ன தூக்கிடாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வளருதுங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது வந்து பார்த்தா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஆனால் வந்து உண்மையாலுமே எத்தனை பேர் வந்து ரொம்ப நேச்சரோட ரொம்ப நேச்சர் ரொம்ப லவ் பண்ணுறவங்க வந்து என்னோடது கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியுங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த பழைய தென்னை மரம் இருந்துச்சு. இதோட வேர் பயங்கர பெருசாக இருக்குங்க. பக்கத்து வீட்டில் நோண்டினாங்க, அவ்வளோ வேர் இருக்குங்க அடியில். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மரம் வந்து இதுதான் நாங்கள் வெட்டினது, பாதி இங்கே இருக்குது, மீதி வந்து பக்கத்து வீட்டில் விழுந்துருச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த மரமும் பயங்கர ஃபாஸ்ட்டாக விளையாடுதுங்க. இப்போ கூட வீட்டுக்கு வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அதை எடுத்துருங்க, வேர் வந்து ரொம்ப பிரச்சனை தான் பின்னாடி அப்படின்னு. அதை எடுக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்தப்பவேங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாட்லாம் வாங்கி எனக்கு தெரிஞ்ச செடியெல்லாம் நான் வளர்த்துட்டு இருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து சென்னையில் இருக்கிறப்ப கொண்டு வந்ததுங்க. ஒரே ஒரு சின்ன கத்தாழை துண்டு தாங்க கொண்டு வந்தாங்க. இது குட்டி போட்டு இப்போ வந்து கிராண்ட் மதர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி போட்டுட்டாங்கங்க. பயங்கரமாக குடும்பத்தை பெருக்கிட்டாங்க. நான் இப்போ வந்து நிறைய க்ளீன் பண்ணியிருக்கேங்க. இடமே இல்லாமல் இருந்துச்சுங்க. அது விட்டால் பாட்டே வெடிச்சிடுற அளவுக்கு இருந்துச்சு. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரொம்ப மழையில் நல்லா பேரனாலும் நல்லா தழுத்து சூப்பர் க்ரீனாக இருக்குங்க. மணி பிளான்ட் செடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சென்னையில் வந்து ஒரு மணி பிளான்ட் செடி வந்து 15 ரூபான்னு சொல்லி ஒரு நர்சரியில் வாங்கினதுங்க. அது இப்போ எத்தனை இடத்துல இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது கற்பூரவள்ளி இலைங்க. இதுவும் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப பூச்சி அடிச்சனால கடுப்பாய் பிச்சு போட்டது தாங்க. திரும்ப அழகாக முளைச்சி வந்துருச்சு. பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பேர் என்ன மல்லிகைப்பூ செடி தாங்க. அது நாற்று அதில் வந்து குச்சி மட்டும் நட்டு வச்சுருந்தா அது திரும்ப தானாக வந்து முளைச்சிருக்கு. இந்த 2 ரோஸ் செடி இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினதுங்க. இது 2மே மண்ணுக்கு மாத்திரம் சூப்பராக வருங்க. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக நல்ல செம்மண்ணுங்க. ஸோ இதுக்கு எங்கள் ஏரியா கிளைமேட்டுக்கு இது செமையாக வரும். 2டையும் மண்ணில் மாத்திரம்னு இருக்குங்க. இந்த செடியில் இந்த பாட்டில் வச்சுருக்கிறதாங்க நான் வாங்கின 15 ரூபான்னு சொல்லி வாங்கின மணி பிளான்ட் செடிங்க. இந்த செடியில் இந்த ஒரு பாட்டில் இருந்தால் நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மணி பிளான்ட் செடி எல்லாத்தையும் கட்டிங் எடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட்டு வந்து இதிலேருந்து கட்டிங் எடுத்து வச்சது தாங்க. இங்கே அந்த இடத்துல வச்சுட்டு கொடுத்து இதிலேருந்து கட்டிங் எடுத்து வச்சது தாங்க. உண்மையாலுமே மணி பிளான்ட் செடி செம க்ரோத்துங்க. இதே பாட்டில் தான் இருக்குது. நான் உரமும் போடுறதில்ல, மண்ணும் மாற்றுறீங்க, ஆனால் சூப்பராக க்ரோத் ஆகுதுங்க. இது இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு இடத்துல ஓரமாக சின்ன செடியாக முளைச்சிருந்த தூக்கி நான் வீட்டுக்குள்ளே வச்சேங்க. அப்போ வீடு ஆல்ட்ரு பண்ணப்போ அதை எடுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் எப்படி தான் விதைப்பட்டுச்சுன்னே தெரிலிங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தப்போ இந்த செடியெல்லாம் முளைச்சி கிடந்துச்சு. என்ன செடினே இப்போ தெரில. சரி பார்க்கலாம் அப்படின்னு விட்டதுக்கு ஃபுல்லாக நித்திய கல்யாணம். இது மண்ணில் வச்சு சூப்பராக வருங்க. இதில் ஒரு 3 கலர் இருக்குங்க. டார்க் ரெட் மாதிரி ஒரு கலரு, ஒயிட் கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்றுங்க. இது சுகருக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த செடி இந்த பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி நான் சென்னையில் இருக்கிறப்ப வாங்கினதுங்க. அப்போ மாடி வீட்டில் வந்து ரொம்ப செடி வச்சு வளர்க்க முடியாது இல்லைங்க. சரி ஏதோ நம்மளுக்கு ஒரு பார்க்குற கண்ணு குளிர்ச்சியாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க. ஒரு நாள் நான் கேப்சிகம் கூட இந்த பாட்லேயே நான் வச்சு வளர்த்துருக்கேங்க. அந்த கேப்சிகம் வாங்கி விதையை சும்மா தூவி விட்டு அதை எடுத்து போட்டப்போ ஒரு சின்ன கேப்சிகம் செடி கூட வந்துருந்துச்சுங்க. என் வீட்டுக்காரர் அந்த ஃபோட்டோ வச்சுருக்காரு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே பேசிகிட்டே சரி வாங்க நம்ம போய் வந்து ஒரு சூப்பரான செம்பருத்தி டீ குடிக்கலாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இந்த ஜக்கு உடஞ்சி போச்சுங்களா, தூக்கி போடுறக்கு மனசில் என்ன பண்ணால் கொஞ்சோண்டு செம்மண்ணை தூக்கி போட்டு ஒரு மணி பிளான்ட் கட்டிங்க தூக்கி வச்சாங்களா, சூப்பராக வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் டீ தூள் போட்டு, நிறைய போட்டுறாதீங்க, டீ தூள் கசக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் செம்பருத்தி காம்பை தூக்கி கிள்ளி போட்டுட்டு செம்பருத்தி பூவை உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கரையோ தேனோ வெல்லமோ என்ன வேணுமோ அதை போட்டு குடிங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் டேஸ்ட் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காதுங்க. செம்பருத்தி பூவோட டேஸ்ட்டெல்லாம் தெரியாதுங்க. சும்மா நார்மலாக குடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நானே என் வீட்டுக்காரரும் நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தோங்க. கொஞ்சம் நிலக்கல்ல வச்சுக்கிட்டு இந்த வரட்டியும் குடித்தா செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வரட்டியை குடிக்கிறப்ப இந்த செம்பருத்தி பூ, சங்கு பூ, ரோஸ் இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.